வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் மின்ட் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மின்ட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது புதினா பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மின்ட் ஃப்ளேவரோட ஒரு சிம்பிளான ஒரு 10 minutes கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு கையளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கனால 3 பல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சேர்க்கலாம். ஆனால் இதில் வெஜிடபிள்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் பெருசாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த வெங்காயம் நல்லா தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கி இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சதுரமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளான கிரேவி, ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிரேவியில் எல்லாமே சேர்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கிரேவி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். இனிஷியலாக நீங்கள் அரைச்சி வச்சுட்டு இந்த குடமிளகாய் வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி மசாலா போட்டு இறக்கிற வேண்டிதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதித்து இந்த தண்ணியெலாம் வற்றி ரெடி ஆனோடனே நம்ம இதை இறக்கிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் புதினா ஃப்ளேவர்லேயே இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிரேவி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கிரேவியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான புதினா கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.